ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ஷேர் மார்க்கெட்டில் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட் பேசிக்ஸை ஒவ்வொரு வீடியோவாக நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பேசிக் பிளேலிஸ்ட் வீடியோ சீரீஸில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் போன வீடியோவோட கண்டினியூஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் பிகினர்ஸாக வரவங்களுக்கு வரப்போகிற 10 பாயிண்ட்ஸும் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்வெஸ்ட் ஸ்மால். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது மார்க்கெட்டில் எல்லா பணத்தையும் போடக்கூடாது. ஒரு 500 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பீரியடில் ஏர்ன் பண்ணுறதை விட லேர்ன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல கான்ஃபிடென்ஸும் வந்ததுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், டைவர்சிஃபிகேஷன். உங்கள் போர்ட்ஃபோலியோவை நிறைய செக்மெண்ட்டில் பிரித்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா பணத்தையும் ஒரே ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வேறு பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கணும். எக்ஸாம்பிள்ஸுக்கு அப்போலோ டயர், ஜேகே டயர் ஷேர்ஸ் ரெண்டுமே ஒரே நேரத்தில் வாங்கக்கூடாது. ரெண்டுமே வேறு கம்பெனியாக இருந்தாலும் ரெண்டும் ஒரே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி, அதாவது ரெண்டுமே டயர் தயாரிக்கிற கம்பெனி. ஒருவேளை டயர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிகளுக்கு நெருக்கடி வந்தால் உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் டவுன் ஆக அதிக வாய்ப்பு இருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோவை பல்வகைப்படுத்தணும், அதாவது பிரித்து வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கில் டாடா ஸ்டீல் ஷேர்ஸும், ஃபார்மசி செக்மெண்ட்டில் இருந்து சன்ஃபார்மா ஷேர்ஸும் வாங்கினா ஒரு துறையில் டவுன் ஆனாலும் இன்னொரு துறையில் ப்ராஃபிட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். தேர்ட் பாயிண்ட், ப்ளூ சிப். பிகினர்ஸ் ப்ளூ சிப் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் ஸ்டெடியாக லாபகரமாக வளர்ச்சி அடைகிற கம்பெனி ஷேர்ஸை தான் ப்ளூ சிப் ஷேர்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பேங்க் செக்டரில் ஹெச்டிஎஃப்சி, ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டில் லார்சன் அண்ட் டர்போ, சாஃப்ட்வேர் செக்மெண்ட்டில் டிசிஎஸ் மாதிரி கம்பெனி ஷேர்ஸ் ப்ளூ சிப் ஷேர்ஸ்னு சொல்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் மிட்காப் கம்பெனியில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட், பெய்டு டிப்ஸ், ஃப்ரீ டிப்ஸ், அட்வைஸ் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக மக்கள் பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். ஒருத்தர் சொல்கிறத வச்சோ இல்லை அவங்க செஞ்ச விஷயத்தை பார்த்து அதே மாதிரி செஞ்சாலோ நமக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் வராது. லாஸ் வரத்துக்கு தான் அதிக வாய்ப்பு. ஏன்னா ஷேர் மார்க்கெட் பவர்ஃபுல். அதுவும் இல்லாமல் ப்ரைஸும் சிச்சுவேஷனும் ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் கண்மூடித்தனமாக நம்பாமல் அனலைஸ் பண்ணி நம்மளே டிசிஷன் எடுக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட், கூட்டத்தை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு ஷேர் நல்ல ப்ராஃபிட் தரணும்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் ட்ரேட் பண்ணணும். நம்ம ப்ராஃபிட் அடைகிறோமோ இல்லை லாஸ் ஆகுறோமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் எந்த ரீசனில் நமக்கு ப்ராஃபிட் ஆனது இல்லை லாஸ் ஆனதுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். சிக்ஸ்த் பாயிண்ட், உங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ஃபார்மசி கம்பெனியில் நாலேஜ் ஜீரோவாக இருக்கும் பட்சத்தில் ஃபார்மசி கம்பெனி ஷேர்ஸ் நீங்கள் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா இது தெரியாத ஒருத்தருக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு அவர் பணத்தை வட்டியோடு சேர்த்து தருவார்னு நம்புகிற மாதிரி. நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்கன்னா அவர் யார், என்ன, எந்த தொழில் செய்கிறாரு, எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி ஷேர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். செவன்த் பாயிண்ட், மார்க்கெட்லேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் அன்பிலீவபிள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது. ஒரே மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் டபுளாக மாற்றணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்னா பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தவறானது. சேவிங் அக்கௌண்ட்டில் ஒரு 4% தான் ஆனுவலாக நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இங்கே ஒரு 30 to 40% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எய்த் பாயிண்ட், உங்கள் பிளானையோ ஸ்ட்ராட்டஜியோ டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஷேர்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் மந்த்லேயே நல்ல ஏற்றமோ இறக்கமோ இருந்தால் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். நல்ல ப்ரைஸ் ஏறினாலும் நிறைய வாங்கக்கூடாது, கீழே இறங்கினாலும் எக்ஸிட் ஆகக்கூடாது. டிசிப்ளினாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் மந்த்ஸ் போக போக ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் டிசிப்ளினாக பிளானை ஃபாலோ பண்ணுறது முக்கியம். நைன்த் பாயிண்ட், கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுறது. லாங் டர்மாக இன்வெஸ்ட் செய்யும்போது இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஒரே நேரத்தில் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் மிஸ் பண்ணாமல் எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாக பட்சத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் கொஞ்சம் ஏற்றமாக மாற்றிக்கலாம். 10th பாயிண்ட், பேசிக்ல இருந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும். ஷேர் மார்க்கெட் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்காது, செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும்.
கண்டினியூஸாக அதை பேசிக்லேருந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். இந்த வீடியோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய ஷேர் மார்க்கெட் பேசிக் பிளேலிஸ்ட் சீரியஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.